ஸோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் இருக்கோம். ஸோ ஊட்டிக்கு வந்துட்டு கேரட் சாப்பிட்லன்னா எப்படி, கேரட் க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியில் தான் இருக்கோம். இங்கே வந்து பொறுத்தவரையிலையும் கேரட்டை வந்து விவசாயமாக வந்து பல இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஊட்டி வந்தோம் அப்படின்னா இந்த கேரட்டை வந்து நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். ஸோ அப்படியே அங்கே விளைவிக்கக்கூடிய அந்த கேரட்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரட்டு குறைஞ்சபட்சம் 3 மாதம் அது வந்து ரெடி ஆகிறதுக்கு, அதாவது அந்த கேரட்டோட நாற்று நட்டு அது விளையிறதுக்கு, இந்த மாதிரி நம்ம பிடுங்கி சாப்பிட்றதுக்கு 3 மாதம் ஆகும். ஸோ அப்படி தான் இந்த கேரட்டோட ப்ராசஸ் வந்து நடக்குது. நம்ம வந்து ஈஸியாக கடையில் போய் கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குகிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி பல வேலைகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கேரட்டை வந்து பிடுங்கி லாரியில் வந்து மூட்டை மூட்டையாக ஏற்றிட்டு வந்துடுவாங்க இந்த ஃபேக்ட்ரிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மூட்டையில் வந்து கொட்டி வச்சுட்டுக்கிறாங்க அந்த கேரட்டை. அந்த மூட்டையிலேருந்து டைரெக்டாக ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த பள்ளத்தில் கொட்டுறாங்க. கொட்டும்போது ஒரு பெல்ட்டு வந்து அப்படியே ரோல் ஆகினே இருக்குது. இந்த பள்ளத்தில் இருக்கிற கேரட் எல்லாமே அந்த பெல்ட்டில் அப்படியே மூவ் ஆகுது. மூவ் ஆக ஆக அங்கங்கே தண்ணி வந்து ஃப்ளாஷ் ஆகினே இருக்குது. அந்த கேரட் மேலே படப்பட அது கொஞ்சம் க்ளீன் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் அப்படியே நடந்து மேலே போன உடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளை மாதிரி இருக்குது. உருளை மாதிரி இருந்தோடனே அந்த மேலே அந்த பெல்ட்டில் போகக்கூடிய அந்த கேரட் எல்லாமே அந்த உருளையில் போய் வந்து கொட்டுறாங்க. கொட்டின உடனே அந்த கேரட் எல்லாமே உள்ளே ரோல் ஆகுது. ரோல் ஆகும்போது அதில் இருக்கிற மண், அந்த தூசு, சத்தை எல்லாமே அதிலேருந்து க்ளீன் ஆகுது. க்ளீன் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே போயிட்டு ஒரு ஜல்லடையில் வந்து கொட்டுது. அந்த மிஷின் வந்து ஜல்லடையில் கொட்டுது. அந்த மிஷினில் இருந்து வரக்கூடிய அந்த கேரட்டு அந்த ஜல்லடை மாதிரி இருக்குது இல்லையா, அங்கே ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு அதிலிருந்து தரம் பிரிக்கிறாங்க. ஸோ தரம் பிரித்து அந்த கேரட்டை வந்து தனித்தனியாக எடுக்கிறாங்க. இந்த தரம் பிரிக்கிறதுமே வந்து 3 வகையாக வந்து அந்த கேரட் வந்து பிரிக்கிறாங்களாம். அது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இவங்க இந்த தரம் பிரித்ததும் இந்த தனித்தனியாக எடுத்துன்னு போய் திருப்பவும் இன்னொரு டைம் கொட்டி அதை க்ளீன் பண்ணுறாங்க. திருப்பவும் அதே ப்ராசஸ் அந்த மிஷினில் நடக்கும். அப்படி க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா மூட்டை பிடிச்சி அதை கட்டி தனித்தனியாக வச்சிடுறாங்க. அதாவது நல்லா இருக்கிறது பிஞ்சு கேரட் தனியாகவும், நல்லா இருக்கிற கேரட் தனியாகவும், இன்னும் அந்த வெடிப்பு விட்டது பெரிய பெரிய கேரட் அது தனியாகவும் தனித்தனியாக வந்து மூட்டை முடிச்சிடுறாங்க. இந்த பெரிய பெரிய கேரட் என்ன ஆகுதுன்னா இந்த மாட்டுக்கு, குதிரைக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்காக வந்து பயன்படுதான். மற்ற 2 குவாலிட்டி கேரட் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. ஸோ நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த கேரட்டுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்குது. பல பேரோட உழைப்பு வந்து அதில் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையிலையும் அந்த விவசாயிகளை வந்து, இந்த விவசாயம் பண்ணுறவங்கள வந்து நம்ம முடிஞ்ச வரையிலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க விற்கக்கூடிய அந்த கேரட்டை வந்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம், சமையல் செய்வோம். ஸோ அதே மாதிரி இந்த கேரட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி
இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரலையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.